வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இத நீங்க ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. இத வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இப்ப இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு இதுவே யூஸ் ஆகும். முடிஞ்சா இதில கனெக்ட் ஆயிக்கங்க. கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இதை முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸை பாருங்க. பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன கான்செப்ட் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 13 வீடியோ இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். அப்போ இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நம்மளுடைய டோட்டலாக என்ன கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அப்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய ட்ரெண்டு சப்போர்ட்டை பற்றி கொடுத்துருக்கேன். ட்ரெண்ட் லைன் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸி ஐடியா கிடைச்சிடும். வாங்க நம்ம இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கோல்டு இது பார்த்தீங்கன்னா அப்படியே டெய்லியுமே அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான். மேலே ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்காம அதாவது கீழே இருந்ததுன்னா சப்போர்ட்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவா இப்போ கீழே மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்குது. அப்போ இது ஒரு சப்போர்ட்டு அப்படி நோட் பண்ணலாம். இப்போ இந்த ஹை உடச்சிட்டாங்க போது நம்ம ஆட்டோமேட்டிக் இது சப்போர்ட் எடுத்துப்போம். இப்போ இது ஒரு சப்போர்ட்னு வைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றுமே இல்லை. மேலே எதுவுமே இல்லை. கீழே சப்போர்ட்டாக வைக்க முடியும். இந்த பிளேஸை வைக்கலாம், இந்த பிளேஸை வைக்கலாம். இதெல்லாமே சப்போர்ட் தானே. நம்மளுக்கு 1 ஹவர் லிமிட் தெரியுது. 15 மினிட்ஸ் போனால் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணி பழகிக்கங்க. அது பாருங்கள் மாற்றி மாற்றி எங்கேருந்து ரேஞ்சு எங்கே போயிருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கன்சல்டேஷன் நடந்து தான் போயிருக்குது. ஒரு நல்ல மேலேயே போயிட்டு இருந்தால் அடுத்து கரெக்ஷன் நடக்கத்தானே செய்யும். அதுதான் நடந்திருக்குது மார்க்கெட்டில். இப்போ நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது கோல்டு. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்போ மேலே 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 போயிட்டு இருக்குது. அப்போ கீழே எந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரு லெவலாக இருக்குது. இதுக்கு கீழே இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் கூட ஒரு லெவல் தான். இது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் ஒரு லெவலாக தான் இருக்குது நம்மளுக்கு. அதை பார்ப்போம். அதையும் செக் பண்ணிவிடும் இப்போ. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். பண்ணோன்னா அடுத்தது மேலே போயிட்டா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும்னா அடுத்து சப்போர்ட் நாங்கள் இங்கேருந்து சப்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இங்கே ஒரு சப்போர்ட் ஆகிடுச்சு. இடையில இந்த மூமெண்ட்டில் இடையில கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் இருக்குது. இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட். இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் ட்ரேடிங் ரேஞ்சாக வச்சுக்குவோம். இப்போ இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. வந்தால் மார்க்கெட் அகைன் இப்படி இங்கே திரும்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே 5 மினிட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துலயே திரும்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டி காட்டுவான். செக் பண்ணி பார்ப்போம் அதையுமே. 50 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அழகாக மார்க்கெட் அப் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரகிள் ஆகி போயிருக்கான். இப்போ போனவே கொஞ்சம் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். ஆனால் ட்ரெண்டு சூப்பரான அப் ட்ரெண்ட், அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பெருசாக வைக்கலன்னா இது வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆன் தி வே ரன்னிங் இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதையும் கூட சப்போர்ட்டாக நம்ம வைக்கலாம். அப்போ வந்தால் மார்க்கெட் தொட்டு தான் மறுபடியும் இங்கே திரும்பி போவான். அல்லது இது வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம். இதை உடைச்சானா இது வரைக்கும் கூட போகலாம். அப்போ இந்த இந்த சப்போர்ட் உடச்சிட்டானா செல் ட்ரெண்ட் வந்துட்டான்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவன் இருக்கிறது ஓவரால் பை ட்ரெண்டு. அவன் அங்கே தான் நோக்கி போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்த இடத்துல செல்லுக்கு வர்றா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடுறது சரியாக இருக்காது. நல்லா அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த 5 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. ஒவ்வொரு இடத்துலையும் இது பார்க்கவே நம்மளுக்கு புரியும். இதுதான்டா நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போது இது நம்ம பார்க்கத்தான் நம்மளுக்கு ஐடியா வந்துட்டே இருக்கும். இப்போ பயிற்சி பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஒன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா இப்போ இதை தாண்டி ஒன்றுமே நடக்காது மார்க்கெட்லேயும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ல பார்த்துக்க அது எந்த அளவுக்கு வந்துட்டு போயிருக்கான்னு. சும்மா ஒரு சின்ன சின்ன ஜர்க் கொடுத்த மாதிரியே போயிட்டு இருந்திருப்பான். இங்கே மேலே வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு. அதுக்கு கீழே இந்த லோவுக்கு வரல. இந்த ஹை உடச்சிட்டான். எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹை உடச்சிட்டு போகிறான். இந்த லோவுக்கு ரிட்டர்ன் வரல. அதுக்கு அடுத்து இந்த ஹை உடச்சிட்டே மேலே போயிட்டு இருக்கான். இந்த லோவுக்கு ரிட்டர்ன் வரல. இந்த ஹை உடச்சிட்டு போகிறான். இந்த லோவுக்கு ரிட்டர்ன் வரல.
அகைன் வந்து இந்த ஹையையும் முடிச்சுட்டு மேலே போகிறான். இந்த லோவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு போயிருக்கான் பாருங்க. இந்த லோவுக்கு வரல, பட் இந்த லோவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் ஸ்லோ ஆகுறான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்லோ ஏன் ஆகுறான்னு தெரியுதா உங்களுக்கு? அவன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கான். எப்படி நம்ம சொல்கிறோம்? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேனே. மார்னிங் டைம் இப்படி தான் இருப்போம், அது வேற விஷயம். இங்கே பார்த்துங்க எப்படி ஸ்லோவாக இருக்கான்னு. இது வரைக்கும் ஹை உடைச்சிட்டே போயிட்டு இருந்தவன் இங்கே பெருசாக ஹை உடைக்க முடியல, அப்படியே லைட்டாக உடைச்சிட்டு இருக்கா. இங்கெல்லாம் பாருங்க, இந்த ஹை உடைச்சா பறந்துருக்கிறான், இந்த ஹை உடைச்சா மேலே வந்திருக்கான், இந்த ஹை உடைச்சா இங்கே பறந்துருக்கான். இங்கே ஸ்லோவாகிறான். அப்போ கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணுறான். கவனிச்சு பாருங்க, இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். இப்ப இதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு இப்போ நம்ம இங்கே எங்கேயாச்சும் பை பண்ணாமல் விட்டுருந்தாலும் கூட இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல பண்ணிருக்கலாம். இங்கே திரும்புகிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சு போகிறோம். எப்படி திரும்புதுன்னு கண்டுபிடிக்காது தான், இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்புறம் மேலே போகிறான், கீழே வர்றான், இந்த சப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ என்ன ட்ரெண்டு 5 மினிட்ஸும் கூட செல் ட்ரெண்டுக்கு திரும்பலன்னு சொல்ல வர்றேன். நம்ம 1 ஹவர் வந்து ஓவரால் ட்ரெண்டு பை, இது 5 மினிட்ஸும் கூட செல் ட்ரெண்டுக்கு திரும்புற மாதிரி இல்லை. அவன் நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போயிட்டே இருக்கான் மேலே. அப்போ ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிட்டு கீழே வரும்போது அப்புறமா ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எல்லாம் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டு போனான். நேத்தெல்லாம் பாருங்க, ஆஃப்டர்நூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்ட ஹை உடைக்க முடியாமல் திரும்புகிறான். அகைன் வந்து மேலே போயிட்டு முடியாமல் கீழே வந்து 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 மேலே போயிருக்கான். 5 மினிட்ஸே வந்து செல் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்கான். அப்போ நம்ம இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே உள்ள போயிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பை ட்ரெண்டுக்கு மறுபடியும் திரும்பிட்டான், பைக்கு போயிட்டே இருக்கான். சும்மா சின்ன சின்ன விஷயம் அனலைஸ் பண்ணி பழங்க, ஈஸியாக இருக்கும். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மூமெண்ட்டை பாருங்கள், ஒவ்வொரு கேண்டலோட மூமெண்ட்டை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது, ஒவ்வொரு கேண்டலோட வேகம் என்ன அப்படின்னு பாருங்கள். இதே இந்தியன் எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து 1.56 நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு மார்னிங் மறுபடியும் மேலே தூக்கி ஓப்பன் பண்ண போகிறான். ஏன்னா நேற்று நைட் 11:30 மணிக்கு இங்கே க்ளோஸ் ஆயாச்சு. வேறு 23:50 டைமுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 23:50 எங்கே இருந்தது? இதோ இந்த இடம், கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்திருக்கான் நைட் மார்க்கெட்டு. இதோ இந்த இடம்னு வச்சுப்போமே, 23:50 போது இந்த இடத்துல இருந்திருக்கான். இப்போ எங்கே இருக்கான்? டாலரு இங்கே போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ இன்னைக்கு இன்னும் 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் தூக்கி ஓப்பன் பண்ண போகிறான் நம்மளோட எம்சிஎக்ஸ் மார்க்கெட். காலையில் வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும். 3000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவாக ஓப்பன் பண்ண போகிறான். அதே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் இது கீழே, டாலர் கீழே வந்துன்னா கொஞ்சம் குறைவாக ஓப்பன் ஆவா. ஆனால் இருக்கிறதுலேருந்து மைனஸில் இல்லை, அப்போ பாசிட்டிவ். இது இந்த ரேஞ்சு கீழே மார்க்கெட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் 1000 2000 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். செக் பண்ணி பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொன்றா. நான் என்ன சொல்லிட்டு வர்றாங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுமையாக பாருங்கள், வீடியோவை தான் புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.